பிரைஸ் தி லார்ட். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம் 42ஆம் வசனம் சொல்லுகிறது, தொற்காலை உயிர் உள்ளவளாக அவர்களுக்கு முன் நிறுத்தினார். இது யோப்பா பட்டணம் எங்கும் தெரிய வந்தது. அப்பொழுது அநேகர் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த தொற்கால் என்பவள் அங்கு வாழ்ந்த மக்களுக்கு, விசேஷமாய் ஏழைகளுக்கு, விதவைகளுக்கு, ஆதரவற்றவர்களுக்கு அநேக உதவிகளை செய்து வந்தார். இவள் தேவன் மேலே விசுவாசம் உள்ளவளாய் காணப்பட்டிருந்தார். இப்பொழுதோ இவள் மரித்து போனாள். அங்கே பேதுரு என்கிற அப்போஸ்தலன் இருந்தபடியினாலே இவன் இயேசுவின் நாமத்தில் இவளை உயிருள்ளவளாக எழுப்பி நிறுத்தி காண்பிக்கிறான். இந்த நாளிலும் கூட உங்கள் வாழ்க்கையில் சில நன்மைகளை கொண்டு வந்த காரியங்கள் மரித்தது போல இருக்கலாம். இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே இந்த மரித்த காரியம் உயிரடையும். ஏனென்றால் இது புது உடன்படிக்கை ஆசீர்வாதம். அருமையானவர்களே, இந்த அற்புதம் ஏன் நடந்தது? தொடர்ச்சியாக அங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அநேகர் கர்த்தரிடத்திலே விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். நிச்சயமாய் அப்படி கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே மரித்த காரியங்களை, மரித்த சூழ்நிலைகளை உயிரடைய செய்து அநேகர் அதை கண்டு விசுவாசிக்கும் அளவிற்கு தேவன் அற்புதங்களை செய்ய போகிறார். இது புது உடன்படிக்கையின் ஆசீர்வாதம். இந்த வார்த்தையின்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.